Welcome to this channel. Be an expert engineer. See programming language in Tamil. Dr. Suba Rajam, ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 38th program to start an array in ascending order using linear sort. ஸோ ascending orderனா எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ n equal to 5 நீங்கள் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அரே யூஸ் பண்ணி இன்புட் வாங்கிக்கலாம். சார்ட்டட் அரே இஸ் உங்களுக்கு ascending ஆர்டரில் ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? ஆனால் லீனியர் சார்ட்னா என்ன? மேனுவலாக நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா லீனியர் சார்ட்டை அப்படின்னு நம்ம பார்க்க போனால் அந்த நம்பரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இன்புட்டாக நம்ம வந்து எடுத்துக்கோங்க. அரேயில் இப்படி சேவ் ஆகிருக்குது 40, 10, 70, 80, 30ன்னு சேவ் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்படியே லீனியராக நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் இப்படி கோடு போட்டோம், அப்படி கம்பேர் இப்படி வந்தாலே லீனியர் சார்ட்டை. ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், அடுத்ததை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது சப்போஸ் இந்த இது சின்னதாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கும். அப்போ 10 இங்கே வந்துடும், 40 இங்கே வந்துடும், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். அடுத்தது A0 மாற்றி வச்சுருக்க ஆன்சரை வச்சுட்டு அது என்ன மாற்றினாலும் சரி A0 தான் கம்பேரிசன். A0 தான் கம்பேரிசன். அது இடையில அப்பப்போ மாற்றும். அந்த ஆன்சரை வச்சு நம்ம அடுத்ததை கம்பேர் பண்ண போகிறோம். அடுத்த எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஏதாவது சின்னது கிடச்சிச்சின்னா மாற்றிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப்பு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா இந்த இடத்துல 10, 40, 70, 80, 30 ஃபஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. இதுதான் ஆன்சர். 10, 40, 70, 80, 30 தான் உங்களோட ஆன்சர். இப்போ அடுத்தது 10 தான் ஆன்சர் கிடச்சிட்டு, சார்ட்டர் கிடச்சிட்டு. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி கம்பேர் பண்ணுறோம். ஏதாவது இதை விட 40யோட லெஸ் தெனாக ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா மாற்றிக்கும். அந்த பிளேஸில் மாற்றிக்கும். 30, 40 சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 10ஓ இல்லைனா 40ஓ கம்மியாக இருந்துச்சுன்னா 35 இருந்துச்சுன்னா அப்போவும் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். திரும்பியும் நூறாட்டம் இருந்ததுன்னா இன்னொரு சேஞ்சஸ் நடக்கும். அதோட மெயின் என்னென்னா A1ல் என்ன ஆன்சர் இருக்கோ அதை வச்சு பக்கத்தில் அப்படி கம்பேர் பண்ணி இருந்துச்சுன்னா மாற்றிக்கும். இதுதான் லீனியர். இப்படி பண்ணுறதுக்கு பேர் லீனியர் சார்ட்டு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் இது கிடச்சிரும். 10, 30, 70, 80, 40ன்னு உங்களுக்கு அடுத்த செகண்ட் லூப்பில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். இந்த ரெண்டு ஆன்சர் கிடச்சிட்டு இந்த ஸ்டெப்பை பொறுக்கு. அப்போ தேர்ட் எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணணும் பக்கத்தில். இப்போ ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து அடுத்த தடவை வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 ஆன்சர் கிடச்சிரும். 4வது எலமெண்ட்டை வந்து பக்கத்தில் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணும்போது 70 வந்துட்டு 80 வந்துட்டு. அப்போ லாஸ்ட் ஆன்சர் என்னதுன்னா இந்த ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ட்டட் ஆர்டர் கிடச்சிருது. அப்போ எனக்கு வந்து லாஸ்ட் ஸ்டெப் எனக்கு தேவையில்லை. அப்போ இந்த இது 0, 1, 2, 3 லூப்பிங் நடந்தாலே உங்களுக்கு வந்து என்னது கிடச்சிருது ஆன்சர். அப்போ எத்தனை டைம் நான் வந்து லூப்பிங் கொடுத்தா எனக்கு சார்ட்டிங் ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா n = 5 கொடுத்துருக்கோம். அப்போ 4 டைம்ஸ் எனக்கு நடந்தால் போதும். 0, 1, 2, 3 நடந்தால் போதும். அப்போ அவுட்டர் லூப்பில் அந்த செக்கிங் எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை நம்ம பிடிக்கணும். லாஜிக்கலாக திங்க் பண்ணால் இது மேனுவல் திங்கிங் முடிஞ்சிச்சு. லீனியர் சார்ட்னா இதுதான். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்துலேயே கம்பேர் பண்ணோம். எது இடையில சேஞ்சஸ் நடந்தாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சுக்கிட்டே அப்படி கம்பேர் பண்ண போகிறோம். இதுதான் வந்து லீனியர் சார்ட்டிங். இதை கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணுவோம்னா அவுட்டர் லூப் எந்த மாதிரி நடக்குது, இன்னொரு லூப் என்ன மாதிரி நடக்குதுன்னு இங்கே ஸ்டடி பண்ணணும். நம்ம அவுட்டர் லூப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் 4 டைம் போதுன்னு. எப்படி நடக்கணும்? ஐன்னு நம்ம ஃபார் லூப் அவுட்டர் லூப் கொடுக்க போகிறோம். அப்போ எத்தனை டைம் நடக்கணும்? 0, 1, 2, 3, 4 டைம் நடந்தால் போதும். 5th டைம் எனக்கு தேவையில்லை. அப்போ இங்கே என்ன கொடுப்பீங்க? என்னன்னு கொடுத்தீங்கன்னா 4 உள்ள போயிடும் இல்லையா? அப்போ n-1 கொடுத்தீங்கன்னா இங்கே 4. அப்போ I = 4 வரும்போது வெளியே வந்துடும். அப்போ எனக்கு தேவையில்லை 4. அப்போ 4 டைம் ஆட்டோமேட்டிக்காக நடந்து. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 4 டைம் நடந்துட்டு அவுட்டர் லூப் அப்போ முடிஞ்சிச்சா? இப்போ இன்னர் லூப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எப்பவுமே சார்ட்டிங்க்கு 2 லூப்பும் கட்டாயம் வேணும். அவுட்டர் லூப் வேணும், இன்னர் லூப் வேணும்.
அவுட்டர் லூப் வந்து எத்தனை தடவை சார்ட்டட் ஆர்டர் வந்து இப்படி நடக்குது, ஒவ்வொரு தடவையும் எத்தனை தடவை நமக்கு வேணுங்கிறது அவுட்டர் லூப். இன்னர் லூப் வந்து நம்மளோட ப்ராசஸிங் எப்படி அதை வந்து லீனியர் சார்ட் அதுக்குள்ள தான் நடக்குது. நம்ம கான்செப்ட் இன்னர் லூப்ல நடக்குது. அப்போ நீங்க பார்க்கும்போது என்னது உங்களுக்கு கான்செப்ட் என்ன புரிஞ்சிச்சு? இதுதான் இன்னர் லூப். இப்படி செக் பண்றது தான் இன்னர் லூப். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பை ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா? எப்படி பாருங்க, ஃபார் லூப் எப்படி எழுதுவீங்க? ஐ ஈக்குவல் டு 0 இருக்கும்போது பக்கத்தில் உள்ளது 1 செக் பண்ணுது. ஐ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ளதை செக் பண்ணுது. அப்போ இதெல்லாம் ஜே. இது கம்பாரிசன் எல்லாம் இப்படி போடுறதெல்லாம் ஜேல நடக்கணும். உள்ள நுழையிறது இது இப்படி இந்த கலர் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஐயோட மார்க்கிங். அப்போ உங்களுக்கு இப்படி ஆரோ மார்க் கொடுக்கறதெல்லாம் ஜே ஆன்சரு. அப்போ ஜே எப்படி இருக்கும்? இது ஐ வந்து 0 இருந்தால் இது என்னதான் இருக்கணும்? I+1. இது I = 1 இருந்துன்னா 2 ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுதா? இங்கே I = 2 இருந்துச்சுன்னா 3 ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுதா? அப்போ ஜே ஸ்டார்டிங் என்ன? I+1 முடிஞ்சிச்சா? அப்போ இந்த செக்கிங் என்ன? செக்கிங் ஜே லெஸ் தென் என்ன நார்மலாக எழுதுவோம். இந்த செக்கிங் என்ன அப்படின்னா வேல்யூவை செக் பண்ணணும். எப்படி எது வர போகுதுன்னு பார்க்கணும். போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 2 3 4 வேல்யூஸோட கம்பேர் ஆகுது. எது லாஸ்ட் எலிமெண்ட்டோடையும் நமக்கு கம்பேர் ஆகுது. அப்போ 4th எலிமெண்ட்டும் எனக்கு செக்கிங் போகணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட 4th எலிமெண்ட்டும் லாஸ்ட் எலிமெண்ட்டோடையும் செக் ஆகணும். எது எந்த வேரியபிள் A4ஓட எனக்கு கம்பேர் ஆகணும். அப்போ பாருங்க, செக் பண்ணுங்க, இந்த இடத்துல போடுங்க. J = 1 ஆச்சு. இப்போ 0 + 1 1 ஆச்சு. அப்போ எனக்கு என்னது 4th எலிமெண்ட்டும் உள்ள போகணும். அப்போ 1 2 3 4 வர போகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல A4 ஜே வச்சு செக் பண்ண போகிறோம். வேல்யூ எடுத்து செக் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக A4 நமக்கு வந்து செக் பண்ணிடலாம். 5னா வெளியே வரணும். அப்போ இந்த இடத்துல n வந்து நமக்கு 5 தானே. அப்போ n யூஸ் பண்ணிக்கணும் இங்கே. அப்போ ஜஸ்ட் நீங்கள் இது மாதிரி ட்ரேசிங் வந்து கொடுத்து வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செக்கிங் தானே. செக்கிங் எப்படி வந்து செக் பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் மெயின் கான்செப்ட். இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக எனக்கு 5 இருந்தால் வெளியே வரணும். இது அதுதான் 4 இருந்தால் எனக்கு வெளியே வந்துடணும். அப்போ n-1 4. அப்போ ஒரு லூப் போட்டு வெளியே வந்துடும். கண்டிஷன் ஃபால்ஸு. எனக்கு ஈக்குவல் கிடையாது. ஈக்குவல்னா தான் உள்ளே போகும். எனக்கு 4 வந்தால் வெளியே வரணும். இதுக்கு எனக்கு 5 வந்தால் வெளியே வரணும். அப்போ என்ன முடிஞ்சிச்சு அந்த 2 ஸ்டெப்பு ஃபார் லூப்பு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் டைம் I = 0 இருக்கும்போது இந்த லூப்பிங் என்ன நடக்குது? எது சின்னதுன்னு பார்த்துக்கிட்டே போகுது. எது சின்னதாக இருந்துச்சுன்னா இன்டர்சேஞ்ச் நடக்குது. அதான் நம்மளோட கான்செப்ட். அப்போ செக்கிங் எப்படியா இருக்கும்? ஒன்று ஐயை வச்சு, ஒன்று ஜே வச்சு. இது ஜே. இந்த எலமெண்ட்டை செக் பண்ண போகிறதுலாம் ஜே. இது கான்ஸ்டண்டாக ஒன்று ஐ வச்சு செக் பண்ண போகிறோம். அடுத்ததுக்கு I = 1ன்னா இந்த A1 வச்சு செக் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஒன்று கான்ஸ்டன்ட், ஜே மட்டும் மாறிட்டே இருக்க போகுது எலமெண்ட்டு. அப்போ எப்படி செக் பண்ணுவீங்க? A(i)யும் A(j)யும் கம்பேர் பண்ண போகிறீங்க. அது எப்படி கம்பேர் பண்ண போறீங்க? பக்கத்தில் உள்ள எலமெண்ட் சின்னதான்னு கேட்க போறீங்க. கரெக்டா? அப்போ இது கிரேட்டர் தானா இருக்கணும். இல்லைன்னா A(j) லெஸ் தென் கொடுத்தாலும் சரி, எப்படினாலும் கொடுத்துக்கோங்க. புரியுற மாதிரி குறுகுன பாதி இது சின்னதா அப்படின்னு கேட்குறோம். குறுகுன இது வந்து அப்போ கிரேட்டர் தானா நம்ம கேட்குறோம். இது கிரேட்டர் தான் இருந்ததுன்னா பக்கத்தில் உள்ளது சின்னதுன்னு அர்த்தம். அப்போ சின்னதாக இருந்தால் எடுத்தோம் ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஸ்வாப்பிங் கோடு நமக்கு தெரியும். இது 2 கையில் இருக்குது. இந்த 2 வேல்யூவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதுதானே செக் பண்ணணும். வேல்யூனா A(ல சொல்லிடணும். A(i)னா தொடக்கத்தில் உள்ள நுழையும் போது A(0) 40. அடுத்தது A(j) வந்து 1. அப்போ 40யும் 10ம் கம்பேர் ஆகுது. அப்போ சின்னதுன்னு ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணும்போது கையில் என்ன இருக்கு? வேரியபிள் A(0)வும் A(1)ம் தான் இருக்குது. அதை தான் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ இது வேரியபிளை வச்சே நீங்கள் வந்து ஸ்வாப்பிங் கண்டிஷன் கொடுத்துருங்க. இது 2 இருக்குது, இதை மாற்றணும். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து temp = இதை வச்சுக்கலாம், இல்லைனா இதை வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ temp = இதை சொன்னீங்கன்னா அடுத்தது ஆன்சர் என்ன? அப்படியே கிராஸில் வரும். A(i) = A(j)ன்னு வந்துடும். அப்புறம் A(j) = tempன்னு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப் வந்துடும். ஸ்வாப்பிங் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்வாப் ப்ரோக்ராமை போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்வாப்பிங் முடிஞ்சிட்டு லூப்பை விட்டு வெளியே வந்தாச்சு. திருப்பி என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு எது கம்பேரிசன்? ஒரு கம்பேரிசன் நடந்திருக்கு. இது என்னது? A(1) வச்சு தான் கம்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது A(0)வோட 1 வச்சு கம்பேர் பண்ணியாச்சு. இருந்துச்சுன்னா மாற்றிக்கிட்டு, இது சின்னதாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கிட்டு.
அடுத்தது ஏ ஆஃப் 0 வச்சுக்கிட்டு இப்போ 0 ஆன்சர் என்ன இருக்கோ அது பிளேஸ் ஆயிரும் மெமரியில், அது மாற்றணும்ல. அந்த ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ பிளேஸ் ஆகும். இப்போ 10 வந்திருக்குன்னா 10 வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணோம். இப்போ ஜே வந்து என்னது 1 இருந்தது இப்போ 2 ஆகும். அப்போ அடுத்த பக்கத்தில் உள்ள நம்பரை வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்படியே கம்பேர் பண்ணும்போது எத்தனை டைம் இது நடக்க போகுது? ஜே ஈக்குவல் டு 1 2 3 4. அப்போ இந்த எலமெண்ட் எப்படி செக் பண்ணோம்? கரெக்டாக செக் ஆகுதா? ஏ ஆஃப் 1ஓட கம்பேர் ஆச்சு, 2 3 4ஓட வேல்யூவோட கம்பேர் ஆகுதா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏ ஆஃப் ஐ கம்பேர் இஃப் ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஜேன்னு கேட்கும். அப்போ கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்சேஞ்ச் கொடுக்குது. அப்போ இன்டர்சேஞ்ச் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூனா இன்டர்சேஞ்ச் கொடுக்கும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த எலமெண்ட்டை ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வேல்யூ தான் உங்களுக்கு இந்த 4 வேல்யூ வச்சு இந்த ஜே ப்ராசஸில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஜே இது கான்ஸ்டன்ட், ஐ ஈக்குவல் டு 0 கான்ஸ்டன்ட். பட் வேல்யூ சின்னதுக்கு இடையில மெமரியில் மாறிட்டே இருக்கும். சின்னது வந்துச்சுன்னா அது சேவ் ஆகிட்டே இருக்கும். அதை பற்றி கவலை இல்லை, நம்ம வேரியபிளை தான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு மெமரியில் சேவ் ஆனது இங்கே சப்ஸ்டிட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுவோம். அப்போ சின்னதாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் எலமெண்ட் சின்னதாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கும். அடுத்தது என்னது? ஃபார் இதை வந்து முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சோடனே உங்களுக்கு நமக்கு இந்த ஆன்சர் மட்டும் தான் கிடச்சிருக்கும். 10 40 இது மாறிட்டு 10 40 70 80 30. ஒரு லூப் இன்னர் லூப் நடக்கும்போது இந்த ஸ்டெப் தான் கிடச்சிருக்கு, நமக்கு சார்ட்டட் ஆர்டர் கிடைக்கல. அதனால என்ன பண்ணுறோம்? இதை ரீச் ஆன உடனே என்ன பண்ணுறோம்? அவுட்டர் லூப்புக்கு போகிறோம். இது ரீச் ஆனோடனே இது இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஐ ஈக்குவல் டு 1 அது கண்டிஷன் பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ, திருப்பி ஸ்டார்ட் பண்ணும். ஐ ஈக்குவல் டு 1 உடனே ஜே என்னதான் இருந்தோம் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். என்னதெல்லாம் வேணும்? 2 3 4 வந்து லூப்பிங் நடக்கும். அந்த டேட்டாலாம் செக் பண்ணும். கரெக்டான்னு பாருங்க, அந்த டேட்டாலாம் கரெக்டாக செக் பண்ணும். இருந்துச்சுன்னா மாற்றிக்கும். நம்ம வேரியபிளை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டேட்டாவை வந்து நம்ம எடுக்க முடியாது. வேரியபிளை யூஸ் பண்ணுறதுனால இடையில இன்டர்சேஞ்ச் ஆனாலும் அது கரஸ்பாண்டிங் இதை வச்சு செக் பண்ணி மாற்றணும்னா மாற்றிக்கும், ஸ்வாப் பண்ணிக்கணும். இதுதான் உங்களுக்கு லீனியர் சார்ட்டிங். லீனியர் சார்ட் அப்படின்னாலே இந்த டயக்ராம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்படி தான் லீனியர் சார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைக்கும், செகண்ட் டைம் பண்ணும்போது 2 ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு வரணும். தேர்ட் டைம் பண்ணும்போது 3 ஆன்சர் கிடைக்குது, ஃபோர்த் டைம் பண்ணும்போது எல்லாமே கிடைச்சிரும். இதுதான் நம்மளோட லீனியர் சார்ட்டிங். அப்போ கோடிங் என்ன? உங்களுக்கு மற்ற ப்ராசஸிங்லாம் எல்லாம் இன்புட் எப்படி வாங்கலாம் தெரியும். இதுதான் நம்மளோட கோடிங் இல்லையா? இதுதான் கோடிங். அப்போ படிக்க வேண்டியது இந்த இது செக்கிங்கு, அது ட்ரேசிங் கொடுத்தா கண்டுபிடிச்சிங்களா. அப்புறம் இதை எப்படி கொண்டு வருவீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஜே கம்பேரிசன், இதான் இன்னர் லூப்போட ஜேயோட வேல்யூ. அப்போ என்ன வேல்யூ கம்பேர் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக போட்டு நீங்களாவே எழுதிடலாம். அப்போ கோடிங் பார்த்துலாமா? கோடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னது? லீனியர் சார்ட்டை ஃபர்ஸ்ட் இது லீனியர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன் நார்மலாக இது அரே எண்ணு, அப்புறம் லூப்புக்கு 2 டெம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஒரு டெம்பரவரி யூஸ் பண்ணியிருக்கோம், கொடுத்துக்கோங்க. அடுத்தது என் இன்புட் வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும்? என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரீட் பண்ணோன்னே என் இன்புட் கொடுத்துருப்பீங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 5 நம்பர்ஸ் இன்புட் வந்து வாங்கணும். என்டர் த 5 சப்ஸ்டிட் ஆகும், என் சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ என்டர் 5 நம்பர்ஸ்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு வேரியபிளுக்காக நம்ம கொடுப்போம். ஏ ஆஃப் 0 ஐ ஈக்குவல் டு 0 போது ஏ ஆஃப் 0 ஒரு இன்புட்டாக கொடுத்து முடிச்ச பிறகு டேட்டா ரெடியாக இருக்குது, மெமரியில் சேவ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்மளோட ப்ராசஸிங் கோடிங். இது ஒரு நம்பருக்கு கொடுத்து n ஈக்குவல் டு 5 ஒரு நம்பர்ஸ் கொடுத்து ட்ரேஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக. எந்த அளவுக்கு ட்ரேசிங் கொடுக்குறீங்களோ அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து எப்போ கேட்டாலும் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு உங்களுக்கு தரவாயிரும். ட்ரேசிங் கொடுங்க, எப்படி இது கிரேட் தானா லெஸ் தானா எப்படி சிம்பிள் கொடுக்கணும், அது செக்கிங் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த சிம்பிள்லாம் கரெக்டாக வரும். இதெல்லாம் கரெக்டாக வந்து நம்ம எழுத முடியும். இது கரெக்டாக ப்ராசஸிங் முடித்தோன்னே அதே அரேல ஏரில் சார்ட்டடாக உங்களுக்கு ஆன்சர் சேவ் ஆகிருக்கும். வேறு இதில் சேவ் பண்ணல, ஏல தான் நம்ம வந்து சார்ட்டட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிடலாமா? அது எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? அதுக்கும் உங்களுக்கு அந்த இன்ட்ரடக்ஷன் டு அரேல எப்படி இன்புட் வாங்கணும், எப்படி வந்து பிரிண்ட் பண்ணணும், அதெல்லாம் கிளியராக சொல்லியிருக்கேன். வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஹெட்டிங் உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துடலாம். நியூ லைன் கேரக்டர் கொடுத்துட்டு சார்ட்டட் அரேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் போயிடும். அடுத்த லைனில் வந்து ஒன்றா வந்து பிரிண்ட் பண்ணும். இங்கே ஆம்பர்சன் சிம்பிள் நமக்கு கிடையாது. இதுக்கு என்னது?
எத்தனை வேல்யூ பிரிண்ட் ஆகணும்? ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, 2, 3, 4 வரை நடக்கணும். அப்போ இது வந்து எப்போ வெளியே வரணும்? எப்போ இதை இப்படி போட்டுறணும் 0, 1, 2, 3, 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 5 வந்தோடனே வெளியே வரணும். அப்போ இங்கே என்ன இருக்கணும்? என் தானே 5 வந்தோடனே வெளியே வந்துடணும். இப்படி போடணும் 5 டைம்ஸ். நமக்கு வேல்யூ என்னது? ஏ ஆஃப் 4 வரை நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். அப்போ நீங்கள் இப்படி ரஃபாக எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடிங்கை ஈஸியாக எழுதிடலாம். குழப்ப வேண்டாம், மனப்பாடம் பண்ண வேண்டாம். இங்கே என்ன வேணுமா, n-1 வரணுமா. ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் 0ல் இருக்கணும் அரே. ஏன்னா ஏ ஆஃப் 0லேருந்து தான் சேவ் ஆகும். அப்போ அப்படியே அது பிளேஸ் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்டியூட் ஆகி உங்களுக்கு ஆன்சர் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். கடைசி லைன் என்னது? நமக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு மெயினாக பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டு வர வேண்டியதான். இதுதான் நம்மளோட கான்செப்ட் லீனியர் சார்ட்டிங் இல்லையா? அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு நம்ம ஓனாக எழுதிடலாம். ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.